ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறப்பா தாய் இந்தியா நாடு. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. நீதிமன்றம் தெற்குபாளையம் ராஜபாளையம் கேட்டுக்கோப்பா. சிலுவத்தூர் நீதிமன்றம் கேட்டுக்கோப்பா. கைலாசத்துலேருந்து கணக்கு பூரா உள்ளே தான் கோர்ட்டில் இருக்குது. அப்போ உள்ள கோர்ட்டில் இருக்குன்னா இங்கே யாரும் வரக்கூடாது. கணக்கு என்ன கணக்கு தீர்மானம் அவர் தான் தீர்மானம் பண்ணணும். கடவுள் தான் தீர்மானம் பண்ணணும். அவர் தான் ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. அவர் தான் தீர்மானம் பண்ணணும். ஏன் அடிக்கடி ஓடியாரா? கணக்கு ஏற்கனவே இப்போ காவல்துறையில் கொடுத்துருக்கு. அவனோட பூரா சிவிலில் ஓடின கணக்கு இப்போ கிரிமினலில் ஏற்றுற கணக்கு ஏற்றுதார். ஏற்றி தான் தூக்குவார். அது தை பிறந்ததும் அவர் எந்த நாள் நட்சத்திரம் பார்க்குறோ அப்போ தான் கிரிமினலில் ஏற்றுவார். அது தாண்டி அமைதியாக போக சொல்ல காவல்துறை அதிகாரி நேற்று 4:30 டயத்தில் 4 பேர் வாரான். தலபாய்புரம் கணக்கு கொடுக்கணும்ல. சிலுவத்தூர் நீதிமன்றம் கேட்டுக்கோப்பா. சிலுவத்தூர் நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. சிவில் கிரிமினல் கேட்டுக்கோப்பா. 4 பேர் கரெக்டாக வாரான். வாசல்லேருந்து ஒருத்தன், மித்த 3 பேர் இங்கிட்டு உள்ளவன் கிராமம். அந்த முத வந்து புரோக்கரை வந்து ஆடினவன் பட்டியல் உள்ளே இருக்குது. நீதிமன்றம் கோர்ட்டில் இருக்குது. எல்லாமே காவல்துறையில் இருக்குது. கணக்கு போகிறத ஏற்றுவார். அவன் ஒரே உறங்க மாட்டேங்க. தெற்கு கிராமம், ஒரு கிராமம் மீனாட்சிபுரம் மாங்குடி. அவன் சேட்டை ஓவராக பண்ணுதான். அந்த ஊர் கிராமம். அவனை கூட்டு வாணி பண்ணிக்கப்பா. பிறகு தப்பாக செயலில் உள்ள வந்தால் அப்புறம் எல்லாம் முப்படை இராணுவம் உள்ளவரில் தூக்கிடுவான். அதையும் பார்த்துக்கோப்பா. ஏற்கனவே இராணுவத்தில் மீனாட்சிபுரம் மாங்குடி வேலைக்கு போகிற இராணுவ படை, இராணுவத்துக்கு வேலைக்கு போகிற அவனை வார்னிங் பண்ணிக்கோ. காவல்துறை அதிகாரியும் காவல்துறை கான்ஸ்டபிளும் நிறைய வேலை பார்க்க மீனாட்சிபுரம் மாங்குடி பார்த்துக்கோப்பா. அநியாயப்பட்டு வாரான், கூட்டிக்கிட்டே வாரான். ஏற்கனவே கேஸ் நடக்குன்னா இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு கோர்ட்டு நீதிமன்றத்தில் இருக்குது, கோர்ட்டில் இருக்குது. அதுக்கு அநியாயப்பட்டு வரக்கூடாது. இது ஓம் பேரில் இருக்கா, என் பிள்ளைய வாக்குவாதம் பண்ணுதான். ஓம் பேரில் இருக்கா. அவர் சொத்தை இந்த இடத்த உள்ளே கொண்டு போய் இந்த இடத்த வச்சு உலக நாடாக கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காரு. அநியாயப்பட்டு வரான் பார்த்துக்கோப்பா. வார்னிங் பண்ணிக்கோ. அந்த மீனாட்சிபுரம் மாங்குடி கிராமம் கூப்பிட்டு அவனை வார்னிங் பண்ணிடு. அந்த ஒரு பிட்ரு வேலை பார்ப்பான். கணக்கு கொடுக்கணும்ல. நாளைக்கு பிறகு என்ன இந்த பையன் செஞ்சிட்டான் அப்படிங்கிற கணக்கு வந்துடக்கூடாது. அதனால் என்னுடைய பையன், ஏன்னா நாங்கள் கணக்கு கொடுக்கணும். 4:30 மணிக்கு வரான். வியாழக்கிழமை 4:30 மணிக்கு. அதான் வியாழக்கிழமை அன்னைக்கு காலை கட்டினார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கையை கட்டுத கணக்கு கொடுத்தாரு. 2 கணக்கும் அந்த 4 பேர்த்துக்கும் காலை கட்டிட்டார், கையை கட்டிட்டார், மந்திரத்தால் கட்டிட்டார். ஆனால் தப்பு செய்யக்கூடாது. கடவுள் உட்கார்ந்துருக்காரா? 2 கையை 2 காலை வீசி வாரான். அவனுக்கு என்ன தெரியும்? வயதான முதியோர்கள் இங்கே நின்று பார்த்தா கடவுள் உட்கார்ந்துருக்காரு, கையெடுத்து கும்பிடுங்க. இவன் கும்பிட மாட்டான். இவன் எங்கன கிடக்கு எங்கன பரசன்னு வாரான். கணக்கு கொடுத்தாச்சு. கணக்கை பார்த்துக்கோப்பா. கணக்கு கொடுக்கணும்ல. தப்பு செய்யறதுக்கு கொடுக்கலன்ட்டார். எதுக்கு அங்கேருந்து வாரான்? பொழுதனைக்கு ஆளை கூட்டிகிட்டே தான் வாரான். ஏன்னா கோர்ட்டு வழக்கு ஓடுது. அதுபடி தான் பார்ப்பார். தப்பு செய்யக்கூடாது. எல்லாம் கோர்ட்டில் எல்லாம் நீதிமன்றம் பூரா ஜட்ஜி பூரா பார்க்க வைப்பார். கணக்கு இது என்ன கணக்கு அப்படின்னு. ஆட்டத்தில் வாரான். இந்த பத்திரம் போட்டு ஏமாற்றி எழுதுன என் பிள்ளைய ஏமாற்றி எழுதுனவன் குடும்பம் விரித்து போட்டு ஆடுது. அவன் தான் ஏவிக்கிட்டே இருக்கான். தாப்பனு மௌனம். அதையும் காவல்துறையிலேருந்து தலபாய்புரம் ஸ்டேஷன்லேருந்து கூட்டு வார்னிங் பண்ணிக்கோப்பா. வார்னிங் பண்ணிக்கோ. முக்கால் சத்தியம். கடவுள்கிட்ட விளையாடக்கூடாது. அவர் உட்கார விட்டு விளையாண்டு பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். கழுத்து ஒட்டி வந்துட்டானா அப்படின்னா காலி பண்ணி விட்டுருவார். முக்கால் சத்தியம். பார்த்துக்கிட்டே இருப்பார். விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருப்பார். எவ்வளோ வரைக்கும் விளையாடுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். முக்கால் சத்தியம். கணக்கு விட்டாச்சு. கணக்கு எடுத்துக்கோப்பா. தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் காவல்துறை கணக்கு கொடுத்தாச்சு. உள்ளே நான் அத்துமீறி வரக்கூடாது யாருமே. கணக்கு அவர் உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கார். நீதிமன்றம் கணக்கு ஏறுது. கணக்கு எல்லாமே அட்டாச் பண்ணி உள்ள கோர்ட்டுக்குள்ளே வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கவர்மெண்ட்டு பூரா வேளாக்குறோம் பூரா உள்ளே ஆஜராகிட்டான். பத்திரப்பதிவு வென்று தாசில்தார் விஓ கலெக்டர் வரைக்கும் ஆஜராகிருக்கான். எதுக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான்? முக்கால் சத்தியம். கணக்கு போட்டாச்சுப்பா.